பார்க்க ஆரம்பிச்சதே வந்து அவருடைய ஒரு டவுன்ஃபாலுக்கு ஒரு காரணம். விஜய் அவர் தேடி போய் விஜய் கட்சியில் இணைஞ்சு தான் அவர் அரசியல் பண்ணுன்ற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. அந்த தாட்டே வந்து தப்புன்னு தான் நான் நினைப்பேன், நான் சொல்லுவேன். அதுதான் உண்மைன்னு ஆகும் பட்சத்தில் அவர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் நல்லதுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ மும்முனை போட்டியாக உருவாகும் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டிடிவி தினகரனே சொல்கிறாரு. அண்ட் ஓபிஎஸும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை வந்து அறிமுகம் செய்திருக்கிறார். ஆல்ரெடி வெப்சைட் மூலயமா பார்த்தீங்கன்னா 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயலி மூலம் எத்தனை பேர் சேர வாய்ப்பு இருக்குது? இது அரசியலுக்கு கை கொடுக்குமா? இல்லை மேம், செயலின்றது வந்து இப்போ புது இந்த இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அதாவது எப்படின்னா பாலிட்டிக்ஸ் வந்து பிஸ்னஸாக மாற்றி ரொம்ப நாள் ஆகுது. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் நீங்களே சொந்தமாக உங்களை தலைவராக நாமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதை வந்து தேர்தல் அரசியலை நோக்கி கொண்டு போய் வெற்றியோ தோல்வியோ கடைசியாக அதை தேர்தலில் மக்கள் முடிவு பண்ணுறாங்க இல்லையா. மக்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் வெற்றியோ தோல்வியோ என்னவோ அது வரைக்கும் இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இந்த சைக்கிளில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும், பிரசாந்த் கிஷோர், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸே இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப பெரிய மேக்னிடியூட்லாம் போனால் சின்ன சின்ன கம்பெனிஸ்லேருந்து பெரிய கம்பெனி, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் முதற்கொண்டு நம்ம பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஏரியாவை பிச் பண்ணுறாரு, ஒரு தொகுதியை பிச் பண்ணுறாருன்னா அந்த தொகுதியில் அவர் வந்து எம்எல்ஏ ஆகணும், ஏதாவது ஒரு கட்சியில் சீட்டு வாங்க போகிறாரு அப்படின்னா அவர் சீட்டு வாங்கினதுலேருந்து அவருடைய எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி அவரை வந்து பொசிஷன் பண்ணி மக்கள் முன்னாடி அவருக்கான ஒரு 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 முகமையை உருவாக்கி எல்லாமே பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ பொலிட்டிக்ஸஸ் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இது, இந்த அப்ளிகேஷன் கொண்டு வருது. இது புதுசு கிடையாது. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களுடன் ஸ்டாலின் வச்சுருக்காரு. அதே நேரத்தில் பாஜகவுக்கு இது போன்ற எண்ணற்ற செயலிகள் இருக்குது. பாஜகவில் சொல்லிக்கிட்டே போகலாம் செயலிகளை அந்தளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வெஸ்டர்னைசேஷன் தான் இது. இப்போ நீங்கள் அங்கே வந்து இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 10 ஆப் இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி, அதாவது அந்தந்த கவர்னர்ஸ்க்கு தனியாக அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த சிட்டி கமிஷனர்ஸுக்கே தனித்தனி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து புதுசு இல்லை. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் லான்ச் பண்ணது பெருசாக வந்து பார்த்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாருன்னு நம்ம பெருசாக எடுத்துக்க முடியல. பட் ஆனால் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணணுமோ அதில் இவர் வந்து அந்த அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்காருன்னு கண்டிப்பாக அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்படி தான் அதை பார்க்க முடியுது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மேம், அவர் வந்து சினிமாவில் அது எப்படியோ அது வேறு மாதிரி. பட் நம்ம அதை பற்றி பேசணும்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு வெளியில் எவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, எவ்வளோ மக்கள் சக்தி அவரை எதிர்பார்த்து இருக்கிறாங்கன்றது இன்னும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அவரே இன்றைக்கி வந்து அறிவிக்கும் பொழுது, அது பேசும்பொழுது தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களை நான் இனிமேல் தான் சந்திக்க போகிறேன், மக்களோட பயணிக்க போகிறேன், வைக்க போகிறேன், அண்ணா சொன்னதை கோட் பண்ணிவிட்டு நான் அதெல்லாம் இனிமேல் தான் பண்ண என்னோடய பிளானில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட லூப்பில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறார். ஸோ மக்கள் சக்தி எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்குறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாத வகையில் அவருடைய ஆன்லைன் சக்தி தான். அந்த ஆப்புன்றது என்ன, ஆன்லைன் தானே, தெரியாது. இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணி அந்த இன்டர்நெட்டில் நோண்டக்கூடிய படித்த ஓரளவுக்கு அந்த தெளிவு இருக்கிற மக்களால் தான் அதை பண்ண முடியும். நீங்கள் இப்போ அவருடைய டிவிகே விஜய் அப்படின்ற அவரோட அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சரிங்களா. அவருடைய ஆக்டர் விஜய்ன்ற அந்த அக்கௌண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நடிகருக்கு உண்டான அந்த ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா இல்லை. சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ரசிகர் படையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% பேர் தான் ஆன்லைனில் இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ரசிகர் படை இருக்குது. இப்போ அதில் 20% தான் இருக்காங்க. ஆனால் அந்த 20% பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினி. அந்த அளவுக்கு கூட விஜய்க்கு ஃபாலோவிங் இல்லை ஆன்லைனில். அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து அவருக்கு கம்மி தான். அது அரசியலில் நீங்கள் சினிமா ஓட்டிங்கன்னா கூட அரசியலில் அவருடைய அரசியல் அக்கௌண்ட்டை 5 லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த 1 கோடி பேர் வந்து வெப்சைட்டில் இணையும் போது இவரை ஏன் ஃபாலோ பண்ண முடியலன்றது எனக்கு புரியல. அது ஒரு புரியாத ஒரு கேள்வியாக தான் இப்போ வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஜென்யூனாக லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். என்னென்னா,
உங்களுடைய தலைவர் ஒரு இது வைக்கிறாரு, ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அதவே நீங்கள் 5,00,000 பேர் தான் ஃபாலோ பண்ண முடியுங்கும்போது ஒரு கோடி பேர் எப்படி போய் சேர்ந்தீங்கன்றது ஒரு பெரிய சரி ஓகே. நாங்கள் வந்து இவங்க என்ன அதுக்கு என்ன ரிட்டாலியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் தெருவா அலைகிறோம், மக்களை வந்து நாங்கள் சேர்க்குறோம், நாங்கள் சேர்த்து இது பண்ணுறோம் அப்படின்னு இவங்க அதை ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதே மக்களுக்கு வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் அதையும் இது இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதையும் அவர் ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியது. ஸோ ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனோ ஏதோ ஒரு கேப் இருக்குது. அவங்க சொல்ல வருது அது பொய் நான் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் வந்து அவருடைய உண்மையான ஆன்லைன் ப்ரெசன்ஸ்ன்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்க சினிமாவில் இருந்த வரைக்கும் இந்த ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு நிறைய இப்போவுமே அது அப்படி தான் ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு தான் நிறைய வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஃபேக்காக தான் நிறைய ஐடிஸ் ஆட் பண்ணி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் சும்மா 1 கோடி நம்பர்ஸ்ன்னு இந்த மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி இது 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 வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நிறைய மக்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சாங்கன்னா இது ஒரு பெரிய மக்கள் பட போல இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு ஒரு கட்டமைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் அதிமுகவில் 2 கோடி பேர் இணைஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி திமுகவில் 1.5 கோடி பேர் இணைஞ்சாங்கன்னு சொன்னாங்க. பாஜகவில் மொத்தமாக 10 கோடி பேர் இணைஞ்சாங்கன்னு சொன்னாங்க. மக்கள் தொகை இருக்கா இல்லை எல்லா இடத்துலையுமே இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மேம். அத்தனை கோடி பேர் அப்படின்னா பெரிய படம் இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உருவாக்கம் ஒரு உருவகம். இது வந்து இதை நம்புறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு உருவாகும், அந்த தலைவர் மேலே ஒரு ஈர்ப்பு உருவாகும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது மாதிரி 1 கோடி பேர்ன்றாங்க. இந்த ஆப்பில் இந்த 5,00,000 பேர் அவர் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறவங்க இதில் ஆப் இன்ஸ்டால் இதுவும் போய் இவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். அப்படியே தான் இருக்கும். இவங்க தெரு போயிட்டு ஒருத்தர் ஃபோனை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க தான் பண்ணுவாங்களா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இதுலேயும் 1 கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க, இதுலேயும் வந்து பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் புரியல. வெப்சைட்டில் 1 கோடி பேர் இணைச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் இணைக்கிறதுக்கு எதுக்கு ஒரு ஆப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அது வந்து அதாவது மக்களை அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருந்தது அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு நீங்கள் உனக்கு டிவிகேயில் சேருவது விருப்பமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் விருப்பம்னா நீங்கள் இணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் இல்லை அப்படின்ற அவ்வளோதான். இப்போ பணியாற்ற தயாரா அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயே நீங்கள் கட்சியோட இணைந்து பணியாற்ற தயாரா அப்படின்னா அதில் போகிறவங்க அதில் போய்க்கலாம். இப்போ அதுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசமே எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்றது யோசிக்கத்தான் வேணும். ரெண்டாவது இது பண்ணணும் மேம். அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி நம்ம ஏன் இப்போ ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பெரிய இம்பேக்ட் உருவாகுமா, அதில் இது வரைக்கும் பண்ணாத நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் நம்ம எதையாவது தவற விட்டோமா அதை தான் நம்ம பண்ண போகிறோமான்னா அந்தளவுக்கு இதில் யோசனைலாம் இல்லை. அவங்களுக்கு ஆப்பு வச்சுருக்கணும். ஒரு கட்சி இன்றைக்கி நீங்கள் மாடர்னாக ஒரு கட்சி வச்சு நடத்தணும்னா உங்கள்கிட்ட ஒரு ஆப் இருக்கணும். இது ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. இந்த ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் இதை பார்க்கணுமே ஒழிய இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் அறிவார்ந்த ஒரு செயலாக இதை நம்ம பார்க்கணுன்னு தேவையில்லை. ஆமாம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமியோட இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அந்த என்டிஏ கூட்டணி அமைஞ்சதுனால அவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்க மறுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவையும் நிறைய டைம் சந்திக்கிறதுக்கு போனார். அதுலேயுமே அவருக்கான சந்திப்பதற்கான வாய்ப்பு எதுவுமே அமையலை. இப்போ விஜய் அவர்களோட கூட்டணி சேர்ந்து கட்சியை உருவாக்க போகிறோன்னு சொல்கிறாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் இப்போ மும்முனை போட்டியாக உருவாகும் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டிடிவி தினகரனே சொல்கிறாரு. அண்ட் ஓபிஎஸும் இப்போ அதுதான் அப்படின்னா ஒரு விஷயம் உண்மையாக உடச்சி பேசணும் அப்படின்னா ஓபிஎஸும் டிடிவியும் விஜயை சென்று சந்திக்க வேண்டும். ஒரு முன்னாள் சிஎம் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் அம்மாவுடைய செல்ல பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை. அம்மா வந்து ஏறக்குறைய ஒரு அம்மாவுக்கு அடுத்த இடத்துல அவரை வச்சு எல்லாருமே எல்லா டைமும் பார்த்தாங்க. அந்த அம்மாவுடைய இறப்பு அதை ஒட்டி நடக்கும் பொழுது ஏறக்குறைய அதிமுகவே அவர் கைப்பற்றதாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்போ அவங்க அந்த ஒரு தரத்தை விட்டு ஏன்னா அப்போ அவங்களுக்கு இருக்கிறது வந்து ப்ரூவன் பாலிடிக்ஸ். நம்ம அவங்க பண்ணது வந்து ப்ரூவன் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு சதவீதம் சரி, அவங்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கும் சரி, தொண்டர்கள் படையும் சரி, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ்ஸோ மைனஸோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் ரியல் பொலிட்டீஷியன்ஸு, ரியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ், கேடர்ஸ் அவங்களாம். ஸோ இப்போ அது வந்து இப்போது எதையுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு விஜய் அவர்களை ஒன்றுமே இல்லை ஒரு 50 படம் நடிச்சு ஒரு 60 படம் நடிச்சிருக்காரு அப்படின்றதுனால இன்றைக்கி அவரை பேரை சொல்லி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஃபேக் அக்கௌண்ட்டை போட்டு ஒரு 100 பேர் எழுதுறான் அப்படின்ற ஒரே ஒரு பிம்பத்தினால அதை நம்பி இவங்க அவரை தேடி போவாங்களான்றது ஒரு பெரிய கேள்வி மேம். ரைட்டு. அப்படி போனாங்கன்னா எனக்கு தெரிய அவங்களுடைய மதிப்பு ஒரு 10% குறையுமே ஒழிய இதில் ஒன்றும் பெருசாக. ஏன்னா ஒரு ஜெயலலிதா அவர்களால் ஒரு திமுக ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு திமுக, அந்த திமுகவை அதை விடவும் ஒரு வல்லமையுடன் டீல் பண்ணி அதை விடவும் கம்ப்ளீட் கண்ட்ரோலில் சப்த நாடுகளையும் அடக்க வச்சவங்க ஜெயலலிதா அவர்கள். அந்த ஜெயலலிதா காமிச்சு சிஎம் ஆனவங்க யார் அப்படின்னா ஓபிஎஸ்.
ஜெயலலிதா காமிச்சு சிஎமான ஒரே ஆள் அவங்க தான். எடப்பாடியார் அவர்கள் கூட அது வேற கதை. ஸோ அப்படிங்கும் பொழுது அப்படிப்பட்ட ஓபிஎஸ் ஏற்கனவே அவர் வந்து இந்த அதிமுகட்டிருந்து விலகி வரும்பொழுதே அவருடைய காரணங்கள் காரண காரியங்கள் வந்து மக்களே வந்து ஒரு மாதிரி முகம் சுளிக்க வச்சுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி மக்கள் வந்து அவரை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதே வந்து அவருடைய ஒரு டவுன்ஃபாலுக்கு ஒரு காரணம். விஜய் அவர் தேடி போய் விஜய் கட்சியில் இணைஞ்சு தான் அவர் அரசியல் பண்ணுன்ற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. அந்த தாட்டே வந்து தப்புன்னு தான் நான் நினைப்பேன், நான் சொல்லுவேன். அதுதான் உண்மைன்னு ஆகும் பட்சத்தில் அவர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் நல்லதுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அதாவது ஒரு சிஎம்மாக இருந்தவர் அவர், ரெண்டாவது ஒரு அதிமுக போன்ற ஒரு தலைமை உள்ள கட்சியில் பயணித்தவர், எத்தனையோ வருடங்கள் பயணித்தவர், எம்ஜிஆருடைய தீவிர ரசிகனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப பேசிக்காக ஆரம்பித்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை வந்து அதை அப்படியே விட்டு போயிடலாம். ஆனால் அதை ஒரு மறுபடியும் வந்து பேக் டு ஜீரோன்னு ஆக்கிட்டு அவர் போக வேணாம்னு தான் நான் நினப்பேன். இது எல்லா இது வந்து அவருடைய சொந்த வெற்றி, சொந்த முயற்சியில் கிடைச்ச வெற்றி, மக்கள் அவருக்கு அளித்த வெற்றி, மக்கள் அவருக்கு மேலே வச்ச நம்பிக்கை, கட்சி அவர் மேலே வச்ச நம்பிக்கை, இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு இல்லை எனக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்க, நான் இன்றைக்கி அதிமுகவுக்கு எதிராக அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அதுக்கு நான் யார் கூட வேணாலும் சேருவேன் அப்படின்னு அவர் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மறுபடியும் விஜய் கூட போய் சேரதான் போகிறாரு. அதுதான் அவர் விதி அப்படின்னா அந்த விதி யாராலையும் மாற்ற முடியாது. அது அவருக்கு அழிவை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா விஜய்கிட்ட வந்து நீங்கள் இப்போது ஒன்றும் இல்லை, இது இன்னைக்கு பாஜக வந்து அங்கே போய் சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அங்கே போய் சேர்ந்துருச்சு. இப்போ ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இல்லை அப்படின்னு வைங்களேன், இவர் பாஜக கூட போய் சேர்ந்தாலாவது வந்து ஏற்றுக்கலாம். ஏன்னா பாஜக வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கு. தன்னுடைய கூட்டணி இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி, இன்றைக்கி இந்தியா ஆளுகிற கட்சி, அப்படி ஒரு கட்சியின் அடிப்படையில் நான் போய் சேர்ந்தேன்னு இருக்குது. பட் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எதையுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு ஆனால் கூட இன்றைக்கி வரைக்கும் போடாத ஒரு கட்சி. என்ன கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, கொடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா விஜய் வந்து ஒரு மாற்றத்துக்கான தலைவராக பார்க்கணுமா அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கணுமா அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக தான் பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையும் என் கொடி இருக்கணும், என் கொடியை வைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு மேடையை போட்டு என் கொடியை வைக்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் ஒரு செல்லை கத்திட்டு இருக்காரு. அது போக என்னென்னா அவர் ஸ்டிக்கரை ஒட்டின அன்றைக்கி எழுதியிருக்கிறாரு, என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய போஸ்டரை ஒட்டினாங்கன்றதுனால படகுக்கு மானியம் கிடைக்கல அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய அபிமானிகளுக்காக எப்படி போராடுவாரோ, தன்னை நம்பி வர்றவங்களுக்காக எப்படி போராடுவாரோ அந்த மாதிரி போராடிட்டு இருக்காரு. மாற்றத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் மக்களை கவர்ற மாதிரி, மக்களுக்கு பிச் பண்ணுற மாதிரி அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஜீரோ இப்போ வரைக்கும் அரசியலில் விஜய். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்பி போய் அது மூலயமா ஒரு 2 சீட்டை வாங்கி என்னை நான் தக்க வச்சுக்க போகிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் இறங்குவாரா அப்படின்னா அது வந்து அவர்கிட்ட தான் நம்ம அது முடிவு வந்து அவர் கையில் தான் இருக்குது. ரெண்டாவது டிடிவி தினகரன் வந்து ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அவருடைய முடிவுகள்லாம் வந்து என்னவோ தெரியல, அது வந்து தவறாகவே முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவரால் எதையுமே கண்ட்ரோல் பண்ணி எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி அவரால் முடியல. பட் ஒரு டைமில் சொன்னாங்க அதிமுகவே வந்து பின்னாலேருந்து இயக்குறது வந்து சின்னம்மாவும் டிடிவி தினகரன் இவங்க தான் இயக்குறாங்கன்னு சொல்லி அதை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப கணக்கச்சிதமாக அதை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டார் எடப்பாடியார் வந்து ரொம்ப சுப்ரீமாக இது வந்து எனக்கு தான் இந்த கட்சியினுடைய தலைவர், நான் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது, இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு யாருக்குமே வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது, அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, இவங்க வேறு நாங்கள் வேறு ஆக்கிட்டார். ஸோ அவரால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணுற பவரை லூஸ் பண்ணிட்டாரு. அந்த கட்சியை வந்து எடுத்து நடத்த முடியல, அந்த கட்சியில் உள்ள ஆளுகளை பிரித்து எடுக்க முடியல, எதையுமே அவரால் பண்ண முடியல. ஆரம்பத்துலேருந்தே அதிமுக வந்து அவர்கிட்ட வந்து இறங்கணும், எடப்பாடி இறங்கி வந்து அவரை வந்து போய் பார்த்து அவரை கட்சிக்குள்ளே இணைச்சி அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும், பெரிய பதவி கொடுக்கணும், இன்னும் சொல்லப்போனால் அவர் தலைவர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்கள். அவருக்கு கடைசி வரைக்கும் சாத்தியமே இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் அது சாத்தியம் இருக்கானா இல்லவே இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த ஒரு ஆங்கிள் நடக்கவே நடக்காது. அதாவது என்னைக்கு ஒரு நாள் ஆனால் எடப்பாடியார் வந்து இறங்கி போய் ஒரு டிடிவி தினகரன் வீட்டுக்கு போயிட்டு ஐயா என் கட்சியில் வந்து சேருங்க, நீங்கள் தான் என் கட்சியை காப்பாற்றணும்னு போய் இருக்கிற மாதிரி ஒரு விஷுவலே வந்து தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தோற்று போனவராக தான் தெரிகிறாரு இப்போ வரைக்கும் டிடிவி அவர்கள். இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து விஜயை நம்பி போய் தான் அரசியல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தேவை வந்திருக்கு. அப்படின்றது வந்து அவங்க 2 பேருடைய ஒரு பலவீனத்தை தான் காட்டுது. அந்த பலவீனத்தை அதை அவங்க எப்படி காட்டணும், மக்கள் முன்னாடி அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. இது இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னா ஒரு மும்முனை போட்டி ஆகும். விஜயகாந்துக்கு என்ன நடந்ததோ அது விஜய்க்கு நடக்கும், அவ்வளோதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களும் தேசிய கூட்டணியும் சேர்ந்து ஒரு வலுவில்லாத கூட்டணியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மும்முனை கூட்டணி அமைகிறதுனால
இந்த சைடு வந்து பலமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை மேம், இப்போது வலுவில்லாத கூட்டணியாக தான் இருக்குது அப்படின்றது. மும்முனை கூட்டணி வந்து எப்பயுமே ஆளுங்கட்சியினருக்கு ஒரு 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 ப்ளஸ் தான் மேம் அது. அது வந்து எனக்கு தெரிய பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் அதிமுகலேருந்து வெளியில் வந்த ஒரு அமமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், அவங்ககிட்ட இருக்கிற சொச்சமோ இல்லை எவ்வளோ தென்றல் இருந்தாலுமே அவங்க எல்லாம் வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதா அவர்களை பார்த்தும் பயணித்த அதிமுகவில் இருந்தவர்கள் தான், இல்லை அதிமுகவிட அனுதாபிகளாக இருந்தவர்கள் தான். ஸோ இப்போ அது ஏற்கனவே கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மும்முனை போட்டின்னு உருவாகும் பொழுது அந்த 3வது அணியை ஆட்டோமேட்டிக்காக உற்சாகப்படுத்தும் போது அதிமுகவினுடைய இருக்கிற அந்த சொச்சமும் பிரிஞ்சு இன்னும் போச்சு அப்படின்னா, அங்கங்கே செதறிச்சு அப்படின்னா, அது ஆளுங்கட்சிக்கு இன்னும் பலத்தை தான் கொடுப்பா. ஏற்கனவே 100 ஓட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு இடத்துல ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி இங்கே அரசியல் விமர்சகர் பல பேர் பேசியிருக்காங்க. குறிப்பாக சொல்கிறாங்க என்னென்னா, எனி பாப்புலர் ஒப்பீனியன் என்னென்னா, எனி ஆளுங்கட்சி, அதாவது சிட்டிங் பார்ட்டி வில் கோ அன்பாப்புலர் அட் எனி டைம் வித்தின் த 5 years ஆஃப் டென்யூர். அந்த 5 வருஷத்துக்குள்ளே அவங்க அன்பாப்புலராக போவாங்க. ஒரு பிரச்சனைனா என்ன பிரச்சனை உருவாகிட்டே தான் இருக்கும். மக்கள் பிரச்சனைன்றது அது வந்து நிற்க போகிறதில்ல. அது உடனே எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு தமிழகத்தை நான் உருவாக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு அஜித்குமார் இறப்பார், நாளைக்கு ஒரு கவிஞர் இறப்பார். ஏதோ ஒரு பிரச்சனை மக்களுக்கு நடுவில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு இது நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு இது நல்லா ஹேண்டில் பண்ணலன்னா அதை போட்டு அடிப்பாங்க. ஸோ இட் பிகம் அன்பாப்புலர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ 100 ஓட்டு இருக்கிற இடத்துல அது 80 ஓட்டு 70 ஓட்டு ஆகும். அந்த 30 பேர் வெறுப்பான். அப்போ அந்த 70 ஓட்டு ஆகும்போது ஆளுங்கட்சி வந்து ஏற்கனவே 70 ஓட்டில் இருக்கிறவனை இவன் 70 ஓட்டு ஆளுங்கட்சி 70 ஓட்டு ஆகிட்டான், 170 ஆகிட்டான் அப்படின்னா எதிர்கட்சி 70 ஏற்கனவே இருப்பான். இந்த மாதிரி 3வது அணியை உருவாக்கி அவனை 50 ஆகிட்டா எப்படி பார்த்தாலும் ஆளுங்கட்சி ஜெயிச்சிடும். அந்த 70 ஓட்டை வச்சுனாலும் அந்த தாக்கு பிடிச்சிடும். அதனால் அந்த 3வது அணிக்கு வந்து எப்பயுமே வந்து ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டு இலைமறை காயாக இருக்கும். கலைஞர் சொல்கிற மாதிரி இலைமறை காயாக எப்பவுமே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், 2வது அணி வந்து வலுவிழந்து போச்சு. இன்றைக்கி விஜய் என்னுடைய கூட்டணி வச்ச அமமுகவும் ஒரு ஓபிஎஸ் தான் இன்றைக்கி பெருசாக தெரிகிறாங்க அப்படிமா. ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க அந்த 10 பேர் அங்கே போவான் அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி. அரசியல் 10% தெரிஞ்சாலும் இது தெரிஞ்சிருக்கும். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புதுசாக இல்லை. இப்போ விஜயகாந்த் அப்படி தான் அம்மா அவர்கள் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அம்மா அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக உட்காந்து நாக்கை துருத்திட்டாங்க, அம்மா எதிர்த்து நாக்கை துருத்திட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி விஜயகாந்தை மேப்பிலேருந்தே இல்லாமல் ஆக்குனது இன்றைக்கி ஒரு உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதுக்கு காரணம் என்ன, அந்த மும்முனை போட்டி தான். திமுகட்டி இல்லாமல் ஆக்கி யாரை, அந்த ஒரு வைகோ அவர்களையும் ஒரு திருமாவளவன் அவர்களையும் திமுகட்டேருந்து பிரித்து கொண்டு போய் திமுக ஆளுங்கட்சி அதாவது எதிர்கட்சியில் ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த ஒரு எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் திமுக கூட இருந்திருந்தாங்கன்னா அம்மாவுடைய அந்த ஆளுங்கட்சின்ற பவரை இழந்து தோக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருந்தது. நீட்டாக பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் கொண்டு போய் 3வது அணி ஒன்று உருவாக்கி விஜயகாந்த் இல்லாமக்கி அவங்க 2 பேரும் இல்லாமக்கி மறுபடியும் அவங்க 2 பேரும் திமுகட்ட வர்ற நிலைமையை உருவாக்கினது ஆளுங்கட்சியிலேருந்து அம்மா தான். அதே தான் இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக பண்ணுது. இது ஒன்றும் புதுசாலாம் இல்லை. இது ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ராட்டஜி. இதுலேருந்து எப்படி அதிமுக மீளும்ன்றது ஒரு பெரிய கேள்வி தான். அதிமுக மீளும்ன்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப, அதாவது கம்ப்ளீட்டாக அவர் வந்து சலனமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதுதான் ஒன்று நீங்கள் பார்க்கணும். இப்போ எப்படின்னா திமுக வந்து எப்பயுமே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி கூட்டணி கட்சியினுடைய பலத்தையும் வேறு சிறுபான்மையினர் அப்படி இல்லைன்னா ஜாதிகள் இதோடைய பலத்தை வச்சு தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அரவணைச்சு அவங்க யாரையும் சின்னதாக ஒரு வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அரவணைச்சு பயந்து கூட்டு போகும் எப்பயுமே. ஆனால் அதிமுகவில் நீங்கள் அதிமுகவில் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் சரி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி, எம்ஜிஆரை விட ஜெயலலிதான்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். ஜெயலலிதா இருக்கும்போது எவனும் கிடையாது, எனக்கு என் கட்சி மேலே என் மேலே என்னுடைய ஸ்டார் பவர் மேலே எனக்கு தைரியம் இருக்குது. நான் மக்களுக்கு கொடுத்துருக்க திட்டத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. மக்கள் என்னைய பிடிச்சவன் நிறைய பேர் இருக்கான், அவன் எனக்கு ஓட்டு போடுவான், எவனும் எனக்கு தேவையில்லைன்னு டீல் பண்ணுவாங்க அந்த அம்மா. இப்போ அந்த பட்டறையிலேருந்து வந்தவங்க தான் வந்து எடப்பாடியார். அப்போ அவரும் அந்த மாதிரி தான் இருக்கார். அவருடைய மைண்ட் செட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் ஒன்றும் இல்லை, ஒரு நினச்சாருன்னா எல்லா ஓபிஎஸ் ஆல்ரெடி இருந்தவர் தான், சிஎம்மாக இருந்தவர், அவர் பார்க்காத விஷயங்கள் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி தேவமார் படையே, அதாவது ஜாதின்னு பார்க்கும்பொழுது தேவமார் மொத்தமும் வந்து இன்றைக்கி அமமுக கூட தான் இருக்காங்கன்ற ஒரு பிம்பம் இருக்குது. அது இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. ஓபிஎஸும் தேவர்ன்றதுனால ஓவராலாக அது ஒரு தேவர் சம்மந்தப்பட்ட கட்சி மாதிரி ஃபார்வர்ட் பிளாக்கும் பெரிய அளவுக்கு இல்லைன்றதுனால அவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இறங்கி போய் பேசி என் கூட இருந்துக்கோங்க வாங்க உங்களுக்கு நான் ஒரு ஈக்குவலாக ஒரு பதவி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பேசலாம். பட் ஆனால் தேவையே கிடையாதுன்னு டீல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் எடப்பாடியார். ஸோ அந்த ஒரு தனித்தன்மை அவர்கிட்ட இருக்குது. எதுக்குமே துணிஞ்சு நான் என்னுடைய கட்சியில் இருந்து அந்த 20% அந்த 18லேருந்து 23% இருக்குது, அந்த சதவீதத்தை வச்சு நான் என் கட்சியை நான் தக்க வச்சுக்க முடியும், எவனையும் நம்பி நான் போக வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பார்த்தீங்களா. அந்த இடத்துல எடப்பாடியார் இதை ஈஸியாக உடச்சிருவாருன்ற ஒரு
ஜெயிக்கிறாருன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் 3வது அணிக்கு பயந்து அவர் எது ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரி இங்கே எங்கேயுமே வந்து யாருக்குமே ஒரு தோன்றல் கூட உருவாகலை. அது உண்மை.